இஸ் a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். கனியிடை ஏறிய சுழையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் கண்டீர் தமிழை என்னுயிரென்பேன் காண்பீர். கனியிட ஏறிய சுழையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் கண்டீர் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற பாரதிதாசனின் அருமையான தமிழ் பற்றுள்ள வரிகளை இந்த அருமையான தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் பொங்கல் நாளில் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு தமிழர் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பட்டிமன்றத்தை வழங்குபவர்கள் பெல்லா பிரீத்தபிள் சானிட்டரி நாப்கின்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர் ராம்ராஜ் லிட்டில் ஸ்டார் கிட்ஸ் டோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ், பவர்டு பை இந்தியா நம்பர் 1 வசந்த் அண்ட் கோவின் பொங்கல் சிறப்பு தள்ளுபடி விற்பனை, ஆனந்த அனுபவம் அரோமா நெய், கேஏஜி டைல்ஸ், பிரீமியர் ரேஞ்ச் ஆஃப் குக்வேர், கோல்டு வின்னர், அசோசியேட் ஸ்பான்சர்டு பை ஆனந்த் இது ஒரு சுகமான உள்ளாடை, கோபால் டூத் பவுடர், அஞ்சால் அலுப்பு மருந்து, சட்டுன்னு ஒரு புட்டுக்கு திண்டுக்கல் ஆகா உடனடி புட்டு மாவு, நிப்பான் பர்னிச்சர், மில்கா ஒண்டர் கேக், குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை, எஸ்எம்பி மைதா கோதுமை மாவு, ரூபிலக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ் இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். இந்த அருமையான தமிழ் புத்தாண்டு தை 1ஆம் தேதி. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. தை மாதம் 1ஆம் தேதி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அன்னைக்கு நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாத்து மனசுலையும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். மார்கழி மாதத்தினுடைய துக்கங்கள், துயரங்கள், மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையும் இறைவனிடம் அடகு வைக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். அந்த அடகு வைத்ததற்கான பலன் கிடைக்கக்கூடிய நாள் இந்த தை 1ஆம் தேதி. தமிழனுக்கென்று இருக்கக்கூடிய புத்தாண்டு தை 1ஆம் தேதி தான். அதுதான் தமிழ் புத்தாண்டு. அந்த தமிழ் புத்தாண்டிலே மகிழ்ச்சியான உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இது பொங்கல் திருநாள். பொங்குறதுங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பொங்குதல்ங்கிறத வச்சு தான் மகிழ்ச்சியையே நம்மால் உருவாக்குவான். ஒரு வீட்டுக்கு புது வீட்டுக்கு குடி போனாங்கன்னா பாலை காய்ச்சி அந்த பால் பொங்குறத பார்த்துட்டு, ஆஹா இந்த வீட்டுக்குள்ளே இனிமே மகிழ்ச்சி பொங்கட்டும் அப்படின்னு அந்த பால் பொங்குறத பார்த்துட்டு மகிழ்ச்சி பொங்குவதை போல மன மகிழ்ச்சி அடைகிறான். அதனால தான் புது வீட்டுக்கு போனோன்னா பால் காய்ச்சிருது. அது மாதிரி ஒரு வருடம் முழுவதும் உழைத்த உழைப்பில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி அந்த பொங்கல் பொங்குவதை போல நமது வாழ்க்கையில் பொங்க வேண்டும் சொல்லி தான் அந்த பொங்கலில் இருக்கக்கூடிய அரிசி, வெல்லம், நெய், நீர் அதை அந்த மண்பானையில் வச்சு கீழே ஸ்டவ்வு, இந்த கேஸ் ஸ்டவ்விலேருந்து விடுபட்டு ஒரு 3 கல்லை வச்சு விறகு குச்சி வச்சு எரித்து அந்த விறகினுடைய ஒளியில் அந்த பொங்கல் பொங்கி வரக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். அதனால தான் மகிழ்ச்சி பொங்க அப்படின்னு தான் நம்ம எப்பயும் சொல்லுவோம். மகிழ்ச்சி பொங்க உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். பொங்குதல் என்பது மகிழ்ச்சியினுடைய அடையாளம். அதனால தான் இன்னைக்கு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள். இதில் ஒரு நல்ல தலைப்பு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். அற்புதமான தலைப்பு. அதுவும் பெண் பிள்ளைகளை பற்றி. பெண் குழந்தைகளை இளவரசியாக வளர்ப்பது சரியா தவறா? இன்னைக்கு அருமையான தலைப்பு. பொங்கல் அன்னைக்கு ஏயா இப்படி ஒரு வில்லங்கமான தலைப்பை எடுத்து பேசுறீங்க? ஏற்கனவே வீட்டில் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று கூட வாங்கி கொடுத்தா கூட நிமிந்துருவேன் அவன். யார் என்ன மகன்னா உனக்கு அவ்வளோ பெருசா
அப்படின்னு சண்டைக்கு வருவேன். ஏ போட, நீ இங்கேயே கிடக்க போறவன்டா, அவ இன்னொரு வீட்டுக்கு போறவடா, அவ சந்தோஷமா இருக்கட்டும்டா அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுருவாங்க. சரி, அவ போன பிறகாவது என்னை கவனிப்பியா? அவ போன பிறகுதான் உனக்கு இன்னொருத்தி வந்துடுவாள்ல, அப்புறம் நீ எங்கடா எங்களை கவனிக்க போறன்ட்டு இப்படி வீட்டில் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பெண் பிள்ளைகளை இளவரசிகளாக வளர்ப்பது சரியா தவறா, அதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அதில் இளவரசியாக வளர்ப்பது அப்படின்னா என்ன? இளவரசினா கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அந்த பிள்ளையத்தான் எல்லாம் தாங்குவாங்க, தாயி அப்படின்னு கூப்பிடுவாங்க, அம்மான்னு கூப்பிடுவாங்க, செல்லம், தங்கம், குட்டிமா, செல்லம்மா, எம்புட்டு பேர் அந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்கு. சில வீட்டிலலாம் நாய்க்குட்டி அப்படின்னு கூப்பிடுது. என்னடா நாய்க்குட்டின்னு ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த பொம்பளை பிள்ளை ஓடியா இருக்கு. என்னம்மா பெத்த பிள்ளைய நாய்க்குட்டின்னு கூப்பிடுற? எனக்கு ரொம்ப ஒரு நாய் வளர்த்தேன், அது மேலே உசிரியே வச்சுருந்தேன், அது இறந்த பிறகு இந்த பிள்ளை பிறந்துச்சு, அன்னையிலேருந்து இதை நாய்க்குட்டின்னு தான் நான் கூப்பிடுறேன். நமக்கு அது வித்தியாசமாக தெரியுது, ஆனால் அந்த அம்மாவுக்கு நாய்க்குட்டின்னு கூப்பிடுறது பாசமாக தெரியுது. அதை ஒரு ராணி மாதிரி வளர்க்குறது சரியா தப்பா? டயானா மாதிரி இளவரசி மாதிரி வளர்க்கணுமா, இல்லை நம்ம ஊரில் சுதந்திர போராட்டத்துக்கு போரிட்ட ஜான்சி ராணி மாதிரி வளர்க்கணுமா, இல்லை நம்ம தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு போராடிய வேலு நாச்சியார் மாதிரி வளர்க்கணுமா, இல்லை ராணி மங்கம்மாள் மாதிரி வளர்க்கணுமா? எப்படிப்பட்ட இளவரசியாக வளர்க்கணும்? அப்படி வளர்க்குறது முதல்ல சரியா தப்பா அப்படின்றதான் இன்னைக்கு விவாதம். இந்த பக்கம் இருக்கவங்களாம் சரி, இளவரசியாக வளர்க்குறது தான் சரி, அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் 4 பேர் வந்திருக்காங்க. அதில் பெண் குழந்தைகளை இளவரசிகளாக வளர்ப்பது தவறு அப்படின்னு பேசுறதுக்கு வயலை நம்பி வாழ்ந்த உழவர்கள் மகிழ்கின்ற இந்த நாளில் அருமையான ஒரு தலைப்பு, பெண் குழந்தைகளை இளவரசிகளாக வளர்ப்பது சரியா தவறா என்ற அந்த விவாதத்தில் சரியே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க கோவை தனபால் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு அழைத்து விடைபெறுகிறேன். வாங்க. சூரியனை வணங்குவோம், பொங்கல் வைப்போம். அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நடுவரில் புத்தாண்டு அன்னைக்கு பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பெரியவங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. 10 மணிக்கு தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் அங்கே இங்கே அலைஞ்சதிருந்து கிஃப்ட் வாங்கி கொண்டு வந்து அந்த தங்கச்சிக்கு கொடுப்பான். அம்மா மத்தியானம் நல்ல அறுசுவை விருந்து படைச்சு அந்த பெண் குழந்தைக்கு சமைச்சு போடுவா. சாயந்தரம் 6 மணிக்கு அப்பா அந்த குழந்தையை கூப்பிட்டு ஒரு படத்துக்கோ ஒரு பீச்சுக்கோ ஒரு பார்க்குக்கோ கூப்பிட்டு போவா. மொத்தத்துல புத்தாண்டு அன்னைக்கு ஒரு பெண் குழந்தையை இளவரசி போல குடும்பமே பார்க்கிறது என்று சொன்னால் இதுல எங்கே தவறு இருக்கிறது என்பதுதான் உங்களை நான் கேள்வியாக கேட்கிறேன். ஒரு பெண் குழந்தை எப்படி வளர்க்கணுமா தெரியுங்களா நடுவர் அவர்களே? எங்க அம்முச்சி கிட்ட கேட்டேன், எனக்கு 2மே பொட்ட பிள்ளையா போச்சு அம்முச்சி, எப்படி வளர்க்கறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டேன். எங்க அம்முச்சி சொன்னாங்க, மண் மீது நடக்க வச்சா மாசு தீரும்னு, புல் மீது நடக்க வச்சா புழுதி சேரும்னு, தரை மீது நடக்க வச்சா தாளாது உடம்புன்னு, கை மேல நடக்க வச்சேன் என் மடி மேல தவள வச்சேன்னு எங்க அம்முச்சி சொன்னா ஒரு பெண் குழந்தையை இப்படித்தான் வளர்க்கணும். நாங்க அப்புச்சி கேள்விப்பட்டிருக்கோம், அம்முச்சின்னா என்னங்க தனபாலு? அப்புச்சியோட பொண்டாட்டி அம்முச்சி, அவ்வளவுதான், சிம்பிள். எங்க ஊர்ல அப்புச்சி மட்டும்தான், அம்முச்சின்னு நாங்க இது வரைக்கும் அம்மாவுடைய அம்மா அம்புச்சி நடுவர் அவர்களே. நாங்க அப்புச்சி அம்மாயி அப்படின்னு சொல்லுவோம், அம்மாச்சி. நடுவர்களே, இறைவன் கொடுத்த குழந்தைகள் நமக்கு தேவதைகளாக பிறந்திருக்கிறது. இறைவன் நமக்கு தேவதைகளை கொடுத்திருக்கிறான், அது கூட எப்படி நம்ம கண்டிக்க முடியும்னு நான் கேட்கிறேன். நம் குடும்பத்தினுடைய குல விளக்குகள் மகாலட்சுமியே நம்ம குடும்பத்துக்கு பிறந்திருக்குது. அதைய போய் நம்ம பூஜிக்கணுமே தவிர கர்ஜிக்க கூடாது. இந்திரா, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஏமா இளவரசினா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க 4 பேரும்? பட்டுப்பாவாடை கட்டிட்டு அப்படியே தங்க நகையெல்லாம் பூட்டிட்டு BMW கார்ல போய் இறங்குற பெண்களை வளர்த்துறதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அது இல்லம்மா இளவரசிங்கிறது. இளவரசியா வளர்த்துறதுன்னு என்ன தெரியுமா? பண்பாட்டு ஆடை உடுத்தி, தன்னம்பிக்கை என்கின்ற கவசத்தை பூட்டி, துணிவு என்கின்ற தைரியத்தோடு நடக்க வைப்பதுதான் எங்கள் வீட்டு இளவரசிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புதுக்கவிஞன் அழகாக சொன்னான், மகள் பூப்படைந்தாள், மகள் பூப்படைந்தால் தாயின் சேலை தாவணியானது மகளுக்கு மட்டுமல்ல தாய்க்கும் தான் என்று எழுதினார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள்,
ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பூ பெய்துட்டான அந்த வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது சார். அப்ப ஓடி போய் கடைக்கு போய் அவனால முடிஞ்ச ஒரு வெள்ளியோ ஒரு தங்கமோ வாங்கி கொண்டு வந்து போடுவான். பலகாரம், பச்சடி, கல்லபொரி, காரமுறுக்கு, பூவு, பொட்டு, வளையல், கம்மலு, ஜோலாக்கு, கிளிப்பு, குஞ்சம் அத்தனையும் வாங்கி கொண்டு வந்து அந்த பூப்பை இந்த பெண்ணுக்கு கொடுக்கறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பெண் பூப்பைந்து விட்டால் அந்த வீட்டிற்கு இளவரசி உதயமாகி விட்டால் என்பதை புரிந்து கொண்டுதான் அத்தனையும் அந்த இளவரசியான தன் மகளுக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்ப வழக்குல அரசாங்கமே வளர்த்தது நடுவர் அவர்களே. நீங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒன்று அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. போஸ்ட் ஆபீஸ்லயும் இருக்கு, பேங்க்லயும் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 10 வயசுக்குள்ள ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம் சேமிப்பு பண்ணுங்க. ஆனா நீங்க திருப்பி எடுக்க முடியாது. அந்த குழந்தைக்கு தேவைன்னா 18வது வயசுல படிப்புக்கு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா 21 வயசுல அதோட கல்யாணத்துக்கு தான் கொடுக்கும். ஏன் என்று சொன்னால் இந்திய தேசத்திலே பெண் குழந்தைகள் பிறந்தால் அது இளவரசிகளாகத்தான் வாழ வேண்டும் என்று அரசாங்கமே நிர்ணயிக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இளவரசியா பெண்ணை வளர்த்ததுன்னா அவங்களுடைய பார்வையில் எப்படி தெரியுங்களா? கல்யாணம் ஆகி போகும்போது BMW கார்ல போய் இறங்குறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கார்ல போய் இறங்குறதுக்கு பேர் இளவரசி இல்லம்மா. கல்யாணம் ஆகி போகும்போது பெத்தவங்களை கடனாளி இல்லாம பார்த்துட்டு போற பெண் தான் நாங்க வளர்த்துற இளவரசி. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பெண் குழந்தைகள் என்பது வீட்டிற்கு கட்டப்பட்ட சலங்கைகள். அதைத்தான் பாரதி அழகாக சொன்னான். ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவதடி என்று சொன்னார். இந்த குழந்தைய அந்த வெள்ளி கொலுசு போட்டு தத்தக்கா புத்தக்கான்னு நடந்து வருகின்ற பொழுது அந்த குழந்தையை இளவரசி போல் பார்க்காமல் ஒருபோதும் நாம் அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதற்கு ஒரு பேட் வைப்ரேஷனை நம்ம கொடுக்கவே கூடாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பாரதிக்கு பிறகு வந்த எங்களை போன்ற தகப்பன்கள் எல்லாம் பெண் குழந்தைகளை இளவரசிகளாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் களையெடுத்த பெண்களாகவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். களையெடுத்த பெண்களை கணனி இயக்க வைத்த தகப்பனாக நான் பார்க்கிறேன். அடுப்பூதிய பெண்களுக்கு படிப்பதற்கு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அடிப்பூதிய பெண்ணும் ஆண்ட்ராயிலே பாடம் எடுக்கலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். பாத்திரம் தேய்த்த பெண்களை பாராசூட் ஓட்ட வைத்திருக்கிறோம். ஏன் எங்கேயோ இருந்த இந்திராவை கூட இந்த பட்டிமன்றத்திலே பேச வைத்திருக்கிறோம். அதுதான் இளவரசிகளாக நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் நாம் ரிங் மாஸ்டரை போல தகப்பன்களை பார்ப்பதில்லை. அது அன்பான நண்பர்களாகத்தான் குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பை திருப்பி செலுத்துகின்ற வகைதான் இளவரசிகளாக பார்க்கின்ற பார்வை என்று சொல்லி இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி நிறைவடைகிறேன். நன்றி, வணக்கம். தனபாலு என்ன அழகா ஒரு பெண் குழந்தையினுடைய வளர்ப்பை சொன்னார் பாருங்க. இளவரசினாக்க ஏதோ பட்டுப்பாவடை கட்டி நல்ல நகை நட்டை போட்டு விட்டு பெரிய காரில் அப்படியே பவனியா கூட்டு வர்றதுக்கு பேர் இளவரசி இல்லை. நம்பிக்கையோடு, வீரத்தோடு, தைரியத்தோடு ஒரு பெண்ணை வளர்ப்பைத்தான் நான் இளவரசியாக வளர்ப்பதுன்னு சொல்கிறேன்னார். ஆம்பளை பிள்ளைகளுடைய மனசு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் பெண் குழந்தைகள் அப்படி மனதை உடனடியாக மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். இதை தில்லான மோனம்பாலாம் மனோரமா சொல்லுவாங்க வசனம். சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க, ஆம்பளை எதையும் திடீர்னு மாறிக்கிறவீங்க, திடீர்னு ஒருத்தரை பார்ப்பீங்க, அப்புறம் கோபம் வரும், அப்புறம் மாறிக்கிறவீங்க. ஆனால் பொம்பளைய மட்டும் ஒருத்தரை மனசில் நினச்சாங்கன்னா வாழ்நாள் முழுதும் சாக வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க அப்படிங்க. அதாவது சிவாஜி கணேசன் பத்மினியை வெறுக்கிறாராம். அப்படி வெறுக்கலை, பொம்பளை ஒருத்தரை மனசில் நினச்சிட்டாங்கன்னா மாறிக்கவே மாட்டாங்கன்றத மனோரமா அந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அந்த மாறாத மனது, உறுதியான மனதுள்ள அந்த பெண் குழந்தையை இளவரசியாக வளர்ப்பதில் தவறில்லை அப்படின்ட்டார். யாரு? தனபால். அதுக்கு பதில் சொல்லணும். தனபாலுக்கு பதில் சொல்ல எங்கள் திருவெங்காடு மருத்துவர் ஜெய ராஜமூர்த்தி வருகிறார். வாங்க. ஞாயிறு என்று சொல்லப்படக்கூடிய சூரியனுக்கு என்னுடைய வணக்கத்தை இந்த தமிழர் திருநாளில் குறித்தாக்கி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். நடுவர் அவர்களே, என்னுடைய அருமை தம்பி கோவை தனபால் அவர் தனக்கே உரித்தான அந்த பாணியிலே கொஞ்சம் திசை திருப்பி பேசிட்டு போயிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. அதாவது கோவிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகலாமா, அதை விசேஷ நாட்களில் அப்படியே அங்கே கூப்பிட்டு போகலாமா, இங்கே கூப்பிட்டு போகலாமா, கையில் தாங்கலாமா, அதில் என்னையா குறை கண்டீங்க அப்படின்னாரு.
தம்பி தனபாலு, அதெல்லாம் கூட்டு போங்க, அதெல்லாம் நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. கோயிலுக்கு கூட்டு போகும்போது ஒரு 10 பவுனில் நகையை போட்டு கூட்டிகிட்டு போகாதீங்க. இடுப்பில் ஒரு பெரிய 20 பவுன் ஒட்டியானத்தை போட்டு கூட்டிகிட்டு போகாதீங்க, அது ஆபத்தை உண்டாக்குங்கிறத சொல்கிறதுக்கு தான் நாங்கள் அங்கே வந்திருக்கிறோம். இப்போ இளவரசினா உனக்கு நான் தைரியத்தை ஊட்டி வளர்த்துருக்கேன், உனக்கு நான் அன்பை ஊட்டி வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கிற 2 பிள்ளைங்க இருக்குல்ல, பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒன்றும் சீர்சனம் எதுவுமே செய்யாமல், அதாவது சீர் செய்வாங்களே, நகையெல்லாம் போட்டாகணும். மாப்பிள்ளையை பார்த்துருக்கம்மா, எனக்கு உள்ள நிறைய உன்னுடைய அன்பு இருக்குது, உனக்கு நிறைய தைரியத்தையும் அதையும் ஊட்டி வளர்த்துருக்கேன், கல்வியை ஊட்டி வளர்த்துருக்கேன், நீ போ வீட்டுக்கு, புகுந்த வீட்டுக்கு, ஒன்றும் இல்லாமல் போனால் பொண்ணு போமாயா. மனைத்தக்க மாண்புடையாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. உலக பொதுமறை திருக்குறள் சொல்லுவது என்ன தெரியுமா அர்த்தம்? புகுந்த வீட்டுக்கு போகிறாள் அல்லவா ஒரு பெண், அவள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? தன்னுடைய கணவனுடைய வருவாய் என்ன, அவனுக்கு எந்த அளவுக்கு இன்கம் வருது அதை பார்க்கணும். அதற்கு ஏற்றால் போல் செலவுகளை செய்து சிக்கனமாக அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும். அதுதான் மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்கால். அவனுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு அந்த குடும்பத்தை அமைக்கக்கூடியவள் தான் சிறந்த பெண்மணியாக இருக்க முடியும். அதற்கு ஏற்ற பயிற்சி எங்க கொடுக்கணும்? புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பிறந்த வீட்டில் அதை கொடுக்கணும். அது இல்லாம நீங்க ஆடம்பர கார்ல அவளை இளவரசி மாணி வா, நீ பெரிய பட்டாடை போட்டுக்கோ, ஒரு நகையை போட்டுக்கோ, நம்ம வீட்டில் இல்லாத செல்வமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை நீங்க சுகபோகமாக வளர்த்து விட்டால் புகுந்த வீட்டுக்கு நுழைகின்ற போது பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு விவாகரத்து நிறைய வருது. என்ன காரணம்? பிறந்த வீட்டிலே நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன், எங்க வீட்டுல 4 கார் இருக்கு, 5 கார் இருக்கு, உங்க வீட்டுல என்ன இருக்கு, பிச்சைக்கார குடும்பம் அப்படின்னு சொன்னதுனாலதான் இப்படிதான் சொல்றாங்க. சண்டையில வரும்போது உங்க குடும்பம் ஆயாது, எங்க வீட்டுல தெரியுமா, நான் அப்படின்னாக்கா 4 பேர் வருவான், அப்படின்னாக்கா சுண்டுனாக்கா வேலையாள் வருவான், குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள், ரசம் வைக்கிறதுக்கு ஒரு ஆள், இப்படிலாம் ஒரு தைரியத்தை விட ஒரு ஆணவத்தை ஊட்டி வளர்த்ததனால் புகுந்த வீட்டுக்கு செல்கின்ற போது அங்கே அனுசரித்து வாழ முடியாத சூழ்நிலை வருகின்ற போதுதான் விவாகரத்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் தற்கொலைக்கு கூட சில பெண்கள் ஆளாகிறார்கள் என்கின்ற பொழுது, தாங்கள் பிறந்த வீட்டில் எப்படி வளர்க்கப்பட்டோமோ, அப்படி செல்வ செழிப்பில் வளர்க்கப்பட்டோமோ, அதே போல் அந்த வசதியோடு புகுந்த வீட்டில் இல்லை என்பதனால் பல பிரச்சனைகள் வருகிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதனாலதான் எனக்கெல்லாம் பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க பாட்டி சொல்லுவோம், நீங்க சொன்னீங்களா அம்முச்சி, அதான் அப்புச்சினே அதாவது எங்க அப்பாவோட அம்மா. அதுக்கு எனக்கு பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், பிள்ளைக்கு ஒரு கட்டு செட்டா, அப்படி அது எனக்கு என்ன புரியாது, கட்டு செட்டான பொண்ணா பார்க்கணும். அது என்னடா செட்டான கட்டு செட்டானா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா, அதாவது நம்மளுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சிக்கனமாக வாழக்கூடியவள், குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடியவள், குடும்பத்தை சிதறாமல் பார்க்கக்கூடியவள். இப்போ ஒரு குத்து விளக்கு ஏத்தினாலே அதுக்கு ஒரு முறை இருக்கும்பாங்க. முதல்ல வர பண்ண குத்து விளக்கு ஏற்ற சொல்லுவாங்களாம். ஏன்னு கேட்டா ஒரே தீக்குச்சி அழகா முறையா பத்த வைக்கணும், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதையே அணையாமல் அப்படியே லாவகமாக கொண்டு போய் அந்த குத்து விளக்குல ஏத்துனா ஒரே தீக்குச்சியில மற்ற தீக்குச்சி வேஸ்ட் ஆகாம ஏத்துறா பாருங்க, அவதான் கட்டு செட்டான பெண்மணி. அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கா? நீங்க ஒரே தீக்குச்சியில 5 முகத்தையும் ஏத்திரணுமா? ஏத்திருச்சுன்னா அது சாமர்த்தியமான புள்ள. சில பிள்ளைய ஒரு தீபத்துக்கே 6 குச்சியை ஏத்திட்டு இருக்குங்க. எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய, வாழ்வில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வழங்க வேண்டும். பெண்களுக்கு நீங்க உங்களுடைய பொண்ணு, பொருள், செல்வம், மற்றது ஏடிஎம் கார்டு, அது இதெல்லாம் அந்த செல்லு, உயர்ந்த ரக செல்கள், நடுவர்களே இன்னைக்கு செல்லால தான் ஏகப்பட்ட பிரச்சனை. அது ஆண்ட்ராய்டு செல்லு வாங்கி கொடு, ஆண்ட்ராய்டு செல்ல இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடு, வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி கொடு, ஃபேஸ்புக்கை டவுன்லோட் பண்ணி கொடு, இன்னும் கன்றாவி என்னென்ன வருதோ. அதனால தான் பெண் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு குட்டைச்சேது வேட்டச்சேதுன்னு சொல்றக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், பெண்கள் கூட நீங்க டச்சோட வாழுங்க, உங்களுடைய இதயத்தை செலுத்துங்கள், உங்களுடைய அன்பை செலுத்துங்கள், கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய வாதத்துடைய சாரமே அதுதான். பெண் குழந்தைகளோடு கொஞ்சம் நேரத்தை செலவழித்து ஒதுக்குங்கள், அவர்களோடு அன்பாக பேசுங்கள். அதை விட்டு விட்டு நீ யார் தெரியுமா, நீ ராஜா விட்டு பொண்ணுமா அப்படின்னு சொல்ற அந்த திமிருத்தனத்தை உண்டாக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாங்க தனபால் வந்திருக்கிறோம். ஒழுக்கமான ஒரு பெண்ணை, பண்புள்ள ஒரு பெண்ணை, அன்புள்ள ஒரு பெண்ணை வளருங்கள், இளவரசியாக நீங்கள் கருதலாம். பாட்டு சொன்னீங்க, பெண்ணோடு அன்பு செலுத்தி வாழுங்கள், உங்களுடைய செல்வ செருக்கை ஒரு நாளும் அவர்களிடம் காட்டாதீர்கள் என்ற செய்தியை சொல்லி மீண்டும் அனைவருக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொம்பளை பிள்ளைக்கு நல்ல தைரியத்தையும் அன்பையும் பாசத்தையும் கொடுத்து வளர்த்து அந்த பிள்ளைய நல்ல பிள்ளையா வளர்த்தெடுங்க. இளவரசியா பயங்கரமாக நகைகள்லாம் போட்டு ஒரு 3-4 செயினை போட்டு அப்படி கோயிலுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா பைக்கில் அத்துட்டு போயிடுவாங்க. இந்த செயினை அக்கிரமே உருவாகிறதுக்கு காரணமே நீங்கள் போட்டு போகிறது தானே. அப்போ இளவரசிகள் போட்டு போகிற மாதிரி அந்த நகைகளை அணிந்து செல்வது,
அதுவே பெண்ணுக்கு ஆபத்தாக அமைகிறது. செல்வச் செழிப்போடு உங்களுடைய குழந்தைகளை வளர்க்காதீர்கள். இளவரசியா வளர்த்தினா அந்த புகுந்த வீட்டிலையும் நீ போய் அரசியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாய். அந்த ஆசைப்படுறது நிறைவேறலைன்னா எவ்வளவு பிரச்சனை வருது. அதனால அப்படி வளர்க்காதீங்க. அதிக செல்வ செழிப்போடு வளர்க்காதீர்கள். அது ஆணவத்தையும் அகங்காரத்தையும் கொடுக்கும்னார். தனபாலு நீ பாட்டுக்கு பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல, ராஜமூர்த்தி சார் சொல்லியிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும் இவங்களுடைய அருமை வசனகர்த்த அருமை சகோதரர் பிருந்தா சாரதி அவர்கள் வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேச ராஜமூர்த்தி சார் மருத்துவர் நம்முடைய அணியை சேர்ந்தவர் சேம் சைடு கோல் போட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அவரும் போட்டது எங்க சைடு கோல் தான். தனபால் 2 கோல் போட்டாருன்னா அவர் 5 கோல் போட்டிருக்காரு. ஆமா, அவரு தான் நமக்கு கோல் போட்டுட்டு இருக்காரு. இப்போ அவர் இளவரசியாக பெண்ணை எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிறத பத்தி பாடம் எடுத்தார். உண்மையிலேயே பெண்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடம் எடுக்கிறீங்க? புகுந்த வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே எல்லாம் பாட்டு இருக்கு. அதுல பாட்டை பாருங்க. நீ காலையில ஏந்திரிக்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், இப்படிதான் அட்வைஸ். மாமியார் மாமனார் மனசு கோணாம நடந்துக்கணும். பெண் குழந்தைகளுக்கு இன்னமும் இதே தான் சொல்லி சொல்லி வளர்ப்பீங்களா? இதெல்லாம் போன நூற்றாண்டு. இப்ப புது பாட்டு வந்துடுச்சு, அதை கேளுங்க. சிங்க பெண்ணே அந்த பாட்டு கேட்டீங்களா? அந்த பாட்டை கேளுங்க. ஆண் குழந்தைகளுக்கு வீரமும் பெண் குழந்தைகளுக்கு அடக்கமும் எத்தனை நாளைக்கு சொல்லி வளர்ப்பீங்க நீங்க? பாரதியாருடைய 2 பாடல்களை நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த வழக்குக்கு உங்களுக்கு தீர்ப்பு வந்துடும். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, பாரதியாருக்கு 2 பெண் குழந்தைகள், தங்கம்மாள் சகுந்தலான்னு 2 பெண் குழந்தைகள். அவர் அந்த 2 பெண் குழந்தைகளுக்காகவும் நம்ம உலகெல்லாம் இருக்கிற குழந்தைகளுக்காகவும் அவர் எழுதிய பெண் குழந்தைகளுக்கு தான் அந்த பாட்டு. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, உன்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். பொம்பளை பிள்ளை கொத்தவங்களுக்குனே பாரதியார் எழுதின பாட்டு. ஆமா, இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அவர் எழுதியிருக்காரா பாருங்க. ஆம்பளை பிள்ளைய கன்னத்துல முத்தம் கொடுத்தா என்ன ஆகிறது? தாடி மீசையெல்லாம் குத்தி தும்மல் தான் வரும், வேற ஒண்ணும். ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. இவன் உட்கார்ந்துருக்கான், இவனுடைய ஆவி போய் அந்த பெண் குழந்தையை தழுவும். ஆகவே பெண் குழந்தையை பெற்று பாருங்க, அந்த குழந்தையை வளர்த்து பாருங்க. உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி கொண்டாட்டம் எல்லாமே இருக்கும். ஆண் குழந்தைகளை பிறத்து வச்சா சண்டை சச்சரவு இதுதான் வரும் உங்களுக்கு. பெண் குழந்தைகளுக்காக அவர் எவ்வளவு சிந்திச்சிருக்காரு. 1920 அவர் இறந்துட்டார். பாரதியாருடைய நினைவு நூற்றாண்டு இப்ப நடந்துட்டு இருக்கு. புரட்சி பெண், புதுமை பெண், பெண்களுக்கான கும்மி பாட்டு, புதுமை பெண்டீர், எவ்வளவோ தலைப்புகள் அவர் கவிதையும் கட்டுரைகளையும் எழுதி தெளியிருக்கார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் பெண் குழந்தைகளை இப்படி வளரு அப்படி வளருன்னு அட்வைஸ் பண்றதுக்கு அவங்களை கூப்பிட்டுருக்கோம். இங்க இன்னும் புரட்சிகரமான கருத்துக்களை நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு நினைச்சு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் மறுபடியும் புகுந்த வீட்டில் வாழ போகும் பொண்ணை பற்றி இன்னும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ராஜமூர்த்தி அவர்களே, அது இல்லை. இளவரசியாக வாழ்வது என்பது நீங்கள் சொன்னதை போலவே ஒரு பெண்ணை பட்டு பாவாடை கட்டுறது, தங்க நகை போடுறது, அது இல்லை. நகைக்கடை பொம்மை அல்ல பெண். இப்போ இருக்கிற பெண், இப்போ இது கம்ப்யூட்டர் காலம். அவர்கள் என்னன்னா தோல் பலம், அதெல்லாம் அந்த காலம். ஆண்களுக்கு வீரம் இருக்கும், பெண்களுக்கு அன்பு இருக்கணும்னு சொன்னதெல்லாம் அந்த காலம். இப்ப கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. மண்ணில் கால் வைக்க கூடாது, படிதாண்டா கூடாது என்று சொன்ன பெண் இன்றைக்கு விண்ணில் கால் வைத்து தடம் பதித்து விட்டு வந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் போய் இன்னும் நீங்க அந்த பழைய பாட்டையே பாடிட்டு இருந்தா எப்படி? அதே போலவே பாரதியாருடைய மற்றொரு பாட்டு கும்மி பாட்டு. கும்மியடி பெண்ணே கும்மியடி, தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைகொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. பிசாசுகள் போயிடுச்சுன்னு அவர் சொன்னாரு. இன்னும் போகல போல இருக்கு. இன்னும் அட்வைஸ் பண்றவன், பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறவன், பெண்கள் படிக்க எவ்வளவு கொடுமைகள் போன நூற்றாண்டுல. நடுவர் அவர்களே, பெண்ணுக்கு இளம் வயதிலே திருமணம், பால்ய விவாகம், பெண்களுக்கு இளம் வயதிலேயே விதவை, 1 வயது விதவைகள், 2 வயது விதவைகள். பெரியார் பட்டியல் போடுறார். பெண் ஏன் அடிமையானால் என்று 1928 புத்தகத்தில் பெரியார் பட்டியல் போடுறார். பெண்களுக்கு கல்வி வேண்டும், இன்னொன்று பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும். எவ்வளவு 100 வருடம் கழித்து இப்போ கலைஞர் ஆட்சி காலத்துல தான் பெண்களுக்கு சொத்துரிமை என்பது சட்டமானது. பெண்களை இளவரசியாக வளர்ப்பது என்பது நகைக்கடை பொம்மையாக மாற்றுவது அல்ல, அவர்களுக்கு தன்னம்பிக்கையை தருவது, அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆட்டிடியூடு, நான் இந்த உலகத்தை ஆள பிறந்தவள், நான் யாருக்கும் அடிமை இல்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவது தான் பெண்ணை இளவரசியாக வளர்ப்பது. ஒரு குடும்பத்துல கணவர் இருக்காரு, மனைவி இருக்காங்க.
கணவரை நம்ம என்ன சொல்றோம்? குடும்ப தலைவன். மனைவி என்ன சொல்றோம்? இல்லத்தரசி. ஆகவே எதிர்காலத்தில் தலைவனா வரப்போகிற மகனை வேண்டுமானால் தொண்டனை போல் வளர்க்கலாம். எதிர்காலத்தில் அரசியாக வரப்போகிற இல்லத்தரசியாக வரப்போகிற பொண்ணை இளவரசியாக தான் வளர்க்கணும். இளவரசியை போய் நம்ம எப்படி வேற எப்படி வளர்க்கறது? இயற்கையினுடைய கர்ப்பப்பை பெண்மைதான். அதுதான் இந்த உலகுக்கு உயிர்களை எல்லாம் கொடுக்கின்ற நாற்றங்காலாக இருக்கிறது. அதை வசதியாக வளர்வாக வளர்ப்போம் என்றால் ராஜபோகமான விளைச்சல் உருவாகும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆஹா, ஒரு எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்த மாணவன் ஒரு பரீட்சைக்கு தயார் பண்ணிட்டு வந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக தயார் செய்து ஒரு வசனகர்த்தா எப்படி ஒரு தலைப்பை அணுகணுங்கிறத பிருந்தா சாரையிட்ட கற்றுக்கணும். சும்மா அப்படியே ஒரு வசனமே அப்படியே எழுதி கொண்டு வந்துட்டார். ரொம்ப அற்புதமான பேச்சு. ஒரு பெண்ணை வந்து இளவரசியாக வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பழைய ஃபார்முலா படி இப்போ பொம்பளை பிள்ளையெல்லாம் வளர்க்காதீங்க அப்படின்னு இருக்காரு. பொம்பளை பிள்ளைன்னா எப்படி இருக்கணும்னா குடிஞ்சதெல்லாம் நிம்மறாமல் இருக்கணும், யார்கிட்டையும் சத்தம் போட்டு பேசக்கூடாது, கலகலகலன்னு சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்தா இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் வந்து ஐஜியாவோ கலெக்டராகவோ ஒரு பெரிய அதிகாரியாவோ நாட்டினுடைய பிரதமராகவோ இன்னைக்கு ஆயிருக்க முடியுமா? கேட்குறாரு. அதான் கேட்டார். அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, அருமை சகோதரர் அண்ணாவாக திரையில் தோன்றி உங்களை பரவசப்படுத்திய அருமை சகோதரர் ஸ்டான்லி. என்ன தலைப்பு? பெண் பிள்ளைகளை இளவரசி போல் வளர்ப்பது சரியா தவறா? இது சரிதான். இளவரசி போல் வளர்ப்பது சரிதான். இளவரசியை போல் வளர்ப்பதுனா எப்படி? பொதுவாக இளவரசியை வந்து எப்படி வளர்ப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிப்பாங்க, அப்புறம் நீராடி இறைவனை வழிபடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? குருக்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க, குருக்கள் சொல்ற பாடங்களை வந்து செய்வாங்க. இதெல்லாம் தான் இளவரசிகளுடைய செயல்கள். இதை இவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பெற்றோர்கள் வந்து இளவரசி அப்படின்றதுக்கு அர்த்தம் புரியாம தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? இவங்க வந்து இளவரசி போல் அப்படின்னா வந்து செல்லம் கொடுக்குறாங்க. கேட்கிற காட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி தந்துடுறாங்க. இந்த மேக்கப் சாதனம் வேணும்னா இதெல்லாம் வாங்கி தந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்ற ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா வந்து அன்னைக்கு நாங்களாம் இருக்கும்போது, நாங்களாம் படிக்கிறப்போ, நாங்களாம் சின்ன வயசுல இருக்கிறப்போ எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, அது மாதிரி என் பிள்ளைங்க இருக்கக்கூடாது, என் பொண்ணு இருக்கக்கூடாது, அதனாலதான் அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் வாங்கி தரோம். இதுதான் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட். இன்னைக்கு நான் சொன்ன இல்லையா இளவரசியின் செயல்கள், குணங்கள், செயல்பாடுகள் அப்படின்னு. இன்னைக்கு வந்து எந்த பொண்ணு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறாங்க? இங்க இருக்கிற பெண்களே சொல்லுங்க, யாராச்சும் சூரிய உதயத்தை பார்த்துருக்கீங்களா? ஓப்பனா சொல்லுங்க. யாருமே சூரிய உதயத்தை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எந்திரிக்கிறதே வந்து 8 மணி 9 மணிக்கு தான். அடுத்து வந்து நீராடி இறைவனை வழிபடுறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் இருக்கு. எந்த பொண்ணு வந்து காலையில நீ குளிச்சுட்டு ரெடியா இருக்குது? எல்லாம் வந்து 12 மணிக்கு 1 மணிக்கு. அதுவும் வந்து இப்போ படிக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து ஆன்லைன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக வந்து அமைஞ்சிருது. அதனால ஆன்லைன் தானே அப்படின்ட்டு வந்து அப்படியே நைட்டியை போட்டுக்கிட்டு மேலே மாத்திரம் ஒரு இதை போட்டு வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த நீராடுறது, இறைவனை வணங்குறது ரூல்ட் அவுட்டு. அடுத்து குரு மரியாதை. எந்த பெண்கள் வந்து நீங்கள் மரியாதை கொடுக்குதுங்க? ஒரு மிஸ் வந்து கிளாஸுக்கு வந்தா, ஐயோ இது மொக்க போடும். நடுவர் அவர்கள் வந்து வாத்தியாரா இருந்திருக்கிறாரு, உங்களுக்கு எப்படி மரியாதை கிடைச்சிருக்குன்னு உங்க மனசாட்சிக்கே தெரியும். அதை ஏன் கேட்குறீங்க? அந்த வகுத்தறிச்சல இது பட்டிமன்றத்தில் என்னை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. வகுப்பில் போனோன்னு ஃபிசிக்ஸில் நடத்துவேன், அங்கே பட்டிமன்றம் நடத்த முடியாதுல்ல. அங்கே போய் நான் ஆரம்பிப்பேன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், எவரி ஆக்ஷன் ஹேஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிமே ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ அப்படின்னு. அதான் இதுல குருவுக்கு மரியாதை. அதான் இந்த மரியாதை. இதுதான் யதார்த்தம். ஆனா இவங்க எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஏதோ பெண்களுக்கு ரொம்ப எதிரானவங்க மாதிரியும், அப்படியே கொடுமைப்படுத்தணுன்ற மாதிரியும், அரக்கர்கள் மாதிரியும் எங்களை சித்தரிக்கிறீங்க. கொடுமைப்படுத்தி வளர்க்குற மாதிரி இவங்க 4 பேர்த்தையும் நீங்க சித்தரிச்சிட்டீங்க. அதை நினைச்சு கொந்தளிக்கிறாரு ஸ்டான்லி. பிருந்தா சாரதி வந்தாரு, சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அது கேட்டிருக்கீங்களா இல்ல தெரியுமா அப்படின்னு. சிங்கப்பெண்ணே எதுக்கு வருது? என்ன சிச்சுவேஷன் பிருந்தா? பெண்கள் எல்லாம் வந்து அந்த மேட்சுக்கு வந்து போகணும்.
ஆனால் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க அந்த பேரங்க, ஐயோ மேட்சுக்கு போறியா, ஐயோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கியா, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயமுறுத்துறாங்க, விளையாட விட மாட்டாங்க. இந்த விளையாட விடாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இளைய தளபதி வந்துட்டு பாடுறாரு, ஏய் நீ சிங்க பண்ணி இதுக்கெல்லாம் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு பயப்படாத, வெளியே வந்து விளையாடுறதுக்கு பயப்படாத அப்படின்னு சொல்லி அதைத்தான் சொல்றாரு. நீங்க தான் வந்து பெண்களை வந்து என்ன படுத்தி வைக்கிறீங்கன்னா, அடிமைப்படுத்தி வைக்கிறீங்க, பயமுறுத்தி வைக்கிறீங்க, விளையாட போகாம வந்து வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறீங்க. என்ன மாதிரி ஒரு ஆள் இல்லை, எங்க டீம் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு சிங்க பண்ணி எந்திரி கிளம்பு, நீ மேட்சுக்கு போ, ஃபுட்பால் ஆடு அப்படின்னு சொல்லி நாங்க தான் வந்து சொல்றோம். ராணி மாதிரி சிம்மாசனத்திலே உட்காந்துருக்காங்க, ஷார்ட்ஸை மாட்டிக்கிட்டு இறங்கு கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்றவங்க நாங்க. நீங்க ராணி மாதிரி சிம்மாசனத்துல உட்காந்து யார் கொண்டு வரதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கொண்டு வரேனா அப்படின்ட்டு நல்லா உட்காந்து தின்னு வளர்த்தீங்கன்னா அவ்வளவுதான். இப்படி இருக்கும் போந்தா கோழி மாதிரி. அதான் அதுக்கப்புறம் பாயிண்ட் பிடிச்சிட்டார். இப்ப தோழிகளுடன் விளையாடுவாங்க இளவரசிகள் அந்த புறத்துல அங்க இங்க எல்லாம். எந்த பொண்ணு இன்னைக்கு தோழிகளோட விளையாடுதுங்க? தோழிகளோட வந்து ஒரு குரூப் ஆஃப் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் வந்து தோழிகளோட வந்து பேசிக்கிறது. பேச மாட்டாங்க. அதுல என்ன அப்படின்னா, இங்க பார் நான் இந்த கேக் சாப்பிட்டேன், இந்த பார் இந்த ட்ரெஸ் வாங்கினேன் புதுசா, இந்த லிப்ஸ்டிக் வாங்கினேன், இந்த ரவலான் வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன் அப்படின்ட்டு தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து பெருமையை பீத்திக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த தோழிகளும் இந்த குரூப்பும் வந்து இருக்குது. மற்றபடி வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கோ சுகதுக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்கோ இந்த பிள்ளைங்க வந்து பண்றதே இல்லை. அதுல இந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாது. பல்லு விளக்கிட்டு இப்படி ஈன்னு காமிச்சு என் பற்கள் இப்போ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்றி அப்படின்னா அதுக்கு ஒரு 50 லைக்கு. எது அது பல்லை பார்த்துட்டு, அதை பார்த்துட்டு இதுக்கு ஒரு சந்தேசம், என் பல்லுக்கு 50 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. இதுதான் தோழிகளோட எங்க விளாடுறது. இங்க இளவரசி போல் வளர்க்கணும் அப்படின்னா வந்து காலையில எந்திரிக்க கரெக்டாக சூரியத்துக்கு முன்னாடி எந்திரிக்க கற்றுக் கொடுங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக் கொடுங்க, அப்புறம் வந்து விளையாட கற்றுக் கொடுங்க, அன்பை கற்றுக் கொடுங்க. இந்த உலகமும் சரி, அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையும் சரி, எல்லாம் அன்புமயமானது. இந்த அன்பை வந்து கற்றுக் கொடுங்க. அன்பை கற்றுக் கொடுக்கறத விட்டு இந்த காட்ஜெட் வாங்கி கொடுக்கறதுலையும் மேக்கப் திங்ஸ் வாங்கி கொடுக்கறதுலையும் கெடுத்துடாதீங்க உங்கள் பிள்ளைகளை. எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்டான்லி உண்மையிலே ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசினார். அதாவது இன்னைக்கு ஆன்லைன் காலம் வரைக்கும் எடுத்துட்டார். அந்த பழைய காலத்தை பற்றி பேசாமல் இன்னைக்கு ஆன்லைன் காலத்தில் இருக்க பொம்பளை பிள்ளையே எப்படி இருக்கு, அதுகளை போய் இளவரசியாக வளர்த்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும், எங்கள் இதயம் கவர்ந்த நான் ரசிகராக இருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர் திரைப்பட நடிகர் மாரிமுத்து அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோட அன்போடு அழைக்கின்றோம். இந்தியாவே பாராட்டும் தளபதியாரின் நல்லாட்சியின் கீழ் தமிழர் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் என் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பு பெண் பிள்ளைகளை இளவரசி போல் வளர்ப்பது சரியா தவறா அப்படிங்கிற தலைப்பு. இந்த தலைப்பே வந்து பெண் பிள்ளைகளை ஊதாரிகளாக வளர்ப்பது சரியா தவறா, பெண் பிள்ளைகளை செலவாளிகளாக வளர்ப்பது சரியா தவறா, பெண் பிள்ளைகளை ஊர் சுட்டிகளாக வளர்ப்பது சரியா தவறான்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் அந்த அணியில் தான் இருந்திருப்பேன், தவறுங்கிற அணியில் தான் இருந்திருப்பேன். பெண் பிள்ளைகளை இளவரசி போல் வளர்ப்பது சரியா தவறான்னு கேட்டதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? இளவரசி மாதிரி தான் வளர்க்கணும். நீங்கள் இளவரசிங்கிற சொல்ல வந்து ஆடை ஆபரணங்களுக்கும் பொருள்களுக்கும் அவங்களோட செயல்பாடுகளுக்கும் அர்த்தப்படுத்திக்கிறீங்க. நாங்கள் வந்து அதை உணர்வாக பார்க்குறோம், உணர்ச்சியாக பார்க்குறோம். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், நடுவர் அவர்கள் ஊர் தான், திண்டுக்கல், பாலகிருஷ்ணன் பேர். நானும் அவனும் பள்ளி தோழர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்னை கூப்பிட்டுருந்தார் கல்யாணத்துக்கு. நான் போக முடியல, நான் ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன். பயங்கரமாக அழுதாராம். அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் இந்த மறுவீடு எது விடலாம் முடிஞ்சு 3ஆவது நாள் கையில் குத்து விளக்க கொடுத்து அந்த வேனில் ஏற்றுவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. அப்போ அந்த அப்பா வந்து பாலகிருஷ்ணன் வந்து உருண்டு அழுதாராம். எனக்கு வந்து தகவல் சொன்னாங்க, பயங்கரமாக அழுதாருங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அன்றைக்கி நைட் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், என்னப்பா ரொம்ப அழுதுட்ட போல அப்படின்னு. என்னால் முடியலடா, எல்லோரும் அவங்க நாங்கள் சைலண்டாக இருந்தாங்களா, இவர் மட்டும் உருண்டு அழுதுருக்காரு. ஒரு அப்பா வந்து தன் பெண் பிள்ளை வீட்டை விட்டு போகும்போது ஏன் அழுகிறாரு சொல்லுங்க பார்ப்போம்? ஏன் கண் கலங்குறாங்க? பெண்கள் வந்து அந்த வீட்டோட வேறுங்க, வேற பொருள்னா செடி வாடத்தான் செய்யும். பையங்கிறவன் மரம், அவன் வந்து கணக்கில் வரமாட்டான். பொண்ணுங்கிறது அந்த வீட்டோட வேர், அதை பிடுங்கினா செடி வாடத்தான் செய்யும்.
பெண் பிள்ளைகளை பற்றி வளர்க்குறவங்களுக்கு உண்மையிலே தெரியும் அந்த பிள்ளைக்கு நம்ம நானே அசிஸ்டன்ட் டேரக்டராக கஷ்டப்படுவேன். திடீர்னு என் பொண்ணு ஏதாவது ஒன்று கேட்டோம். கேட்டப்போ டக்குன்னு இல்லைம்மா அப்பா கஷ்டமாக இருக்குது அப்புறம் பார்க்கலாம், அதான் இவனுக்கு தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி போயிடுவேன். வெளியே போனதுக்கப்புறம் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னடா அது நம்ம பொண்ணு ஏதோ ஒன்று கேட்டாலே அதை வாங்கி கொடுக்கணுமே, வேறு யாரோ போட்டிருந்தா பார்த்து தானே கேட்டிருப்பா, வேறு எங்கேயோ படிச்சு தானே கேட்டிருப்பா அப்படின்னு என்ன பண்ணேன், 3 பேர்கிட்ட 1000 கடை வாங்குவேன். 3000 ரூபா கடை வாங்கி அந்த பொருளை வாங்கிட்டு தான் சாயங்காலம் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு சும்மா வருங்கையோட வரமாட்டேன். ஸோ அப்படி தான் நான் கஷ்டப்படுற காலங்களில் வந்து என்னோடய பொண்ணை வளர்த்து உருவாக்கினேன். அப்புறம் எதிரணியில் பேசும்போது சொன்னாங்க, பிறந்த வீட்டுக்கு பிரச்சனை இல்லைங்க, இளவரசி மாதிரி நீங்கள் வளர்த்துடலாம், புகுந்த வீடுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் அந்த பொண்ணு வந்து பிறந்த வீட்டில் வாழ்ந்த மாதிரி அங்கேயும் வாழணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா சிக்கலாயிடும். நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுவேன், ப்ராக்டிக்கலாக தான் வாழ்க்கையை பார்ப்பேன். புகுந்த வீடுங்கிறது கான்செப்டே இப்போ ஒன்றும் இல்லை சார், பிறந்த வீடு மட்டும்தான் இருக்குது. அது மாறிடுச்சு, இந்த நூற்றாண்டில் மாறிடுச்சு. பிறந்த வீடுன்னு ஒன்று தான் இருக்குது, புகுந்த வீடுன்னு ஒன்று கிடையாது. என்ன ஒரு மாதத்தில் அவங்க தனி கொடுத்துட்டு போயிடுறாங்க. மாப்பிள்ளைக்கு தாம்பரத்தில் வேலை, பொண்ணுக்கு வந்து ஈசிஆரில் வேலை, 2 பேரும் சேர்ந்து மேடவாக்கத்தில் வீடு எடுத்து தனியாக போயிடுறாங்க. அப்புறம் என்ன புகுந்த வீடு, புகுந்த வீடே தேவையில்லை, மாமியார் தேவையில்லை, மருமக தேவையில்லை, மச்சினமாரி தேவையில்லை, யார் எந்த பொம்பளை பிள்ளை இன்னைக்கு மாமியார் அத்தை சொல்லுங்க சரிங்க அப்படின்னு எந்த பொம்பளை பிள்ளை வாழ்ந்துகிட்டு இருக்கு? அதை மாமியார்களும் எதிர்பார்க்கறதில்ல, மருமக்கமார்களும் எதிர்பார்க்கறதில்ல. பொம்பளை பிள்ளைகளை வளர்க்குறதுல என்ன சார் குறை? நல்லா வளர்ப்போம், எந்த இதுவும் இல்லாமல் வளர்ப்போம், எந்த குறையும் இல்லாமல் வளர்ப்போம். அவங்களுக்கே குறை வைக்கணும், நல்லா வளர்த்து நம்ம வந்து அது பிள்ளைகளை உருவாக்கும். இளவரசி மாதிரி வளர்த்தா என்ன தப்பு? எல்லா வீட்லேயும் ஆண் குழந்தைகள் இருப்பாங்க, பெண் குழந்தைகள் இருப்பாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க வெளியே போனால் தான் எங்கேயாவது ஒரு கடைக்கு போச்சுன்னா அது எதையோ ஒன்று பார்த்துச்சுனாக்கு இது அப்பாவுக்கு வாங்கிட்டு போகலாமான்னு தோணும், பையனுக்கு தோணவே தோணாது. ஆமாம், அவன் கேர்ள் ஃப்ரெண்டு வாங்கி கொடுப்பான், இல்லாட்டி அவன் வாங்கிட்டு ஃப்ரெண்டுகளுக்கு வாங்கி கொடுத்து போயிருக்கான். ஆமாம், பொம்பளை பிள்ளை தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இந்த மாதிரி ஒரு இது இருக்குப்பா, உங்களுக்கு வாங்கிட்டு வரவா, காரில் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு இதில் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். அப்புறமா நம்ம எவ்வளவோ களைப்பாகி எவ்வளவோ போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து இருக்கிற அந்த வாழ்க்கையில் டயர்டாக வீட்டுக்கு வந்தோம்னா பொம்பளை பிள்ளை தான் கேட்கும், என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. பையன் கேட்கவே மாட்டான், ஆயம்பாட்டில் இப்படி போயிடுவான், நம்ம எப்படி வந்தோம் அவன் இப்படி போயிடுவான். ஸோ பொம்பளை பிள்ளை தான் நம்மளை கேட்கும். பொம்பளை பிள்ளை தான் அந்த வாழ்க்கையோட ஆதாரமே, அந்த பொம்பளை பிள்ளை தான். அப்புறம் வந்து யார்கிட்ட போய் கேட்பான்னா அவங்க அம்மாட்ட போய் கேட்பேன், என்ன அவன் புருஷன் ஒரு டைப்பாக வந்திருக்காரு, என்ன ஆச்சுன்னு கேளுங்கம்மா. ஏன்டா நீ தான் கேட்குற, அவர்கிட்ட போய் மனுஷன் பேசுவானா அப்படின்னு. ஆனால் பொம்பளை பிள்ளை நேரம் வந்து அப்பா ஏன்ப்பா ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு அதான் கேட்கும். அப்புறமா கிராமங்களில் ஒரு வழக்கம் இருக்குது, 5 பொம்பளை பிள்ளைக்கு மேலே பிறந்தாக்க 6ஆவதாக பிறக்க போகிற பொம்பளை பிள்ளை இருக்கு இல்லையா, சாரி 5ஆவதாக பிறந்த பொம்பளை பிள்ளை இருக்கு இல்லையா, அந்த பிள்ளைக்கு வந்து போதும் பொண்ணு அப்படின்னு பேர் வைப்பாங்க. இன்னமும் இருக்குது, பொண்ணு போதுமா, அது இயற்கைக்கு சொல்கிறாங்களாம், கடவுளுக்கு சொல்கிறாங்களாம், போதும் பொண்ணுன்னு பேர் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு 5ஆவது பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு வேணும் பொண்ணுன்னு பேர் வச்சார். என்ன பொண்ணு வேணும் அப்போ கேட்டேன் நான், எனக்கு போதும் பொண்ணுலாம் வைப்பாங்க, நீ வேணும் பொண்ணுன்னு வச்சுருக்கீங்க போல அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு இன்னும் பொம்பளை பிள்ளை வேணுங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க, வீட்டுக்கு வந்தால் 4 பிள்ளைகளோட முகத்தை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க, எனக்கு இன்னும் பொம்பளை பிள்ளை வேணுங்க அப்படின்னு சொன்னார். இந்த கடைசி 10 வருடம்ங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே இருக்குது. அது ஒரு காலம், அதை கடந்து எல்லோரும் போயாகணும். உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா கடைசி 10 வருடம் உங்களுக்கு இன்பமாக இருக்கும், பொம்பளை பிள்ளை இல்லைன்னா கடைசி 10 வருடம் கண்டிப்பாக கஷ்டமாக. ஆமாம், நீங்கள் எந்திக்க முடியாமல் பாத்ரூம் போக முடியாமல் இருமிக்கிட்டு எச்சிரிப்பு இடம் இல்லாமல் படுத்துருக்கும் போது உங்கள் தலைமாட்டிலே கால் மாட்டிலே பொம்பளை பிள்ளை மட்டும்தான் உட்காந்துருக்கும், ஆம்பளை போய் இருக்க மாட்டான். அவன் யூஎஸ்சியில் இருப்பான், இல்லாட்டி சுத்த செலவாக்க எங்கே இருப்பான், அங்கே இருக்க எங்கே அப்படின்னு சொல்லுவான், இல்லாட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருப்பேன். பத்திரம் எழுதி 20 ரூபா பத்திரமா 40 ரூபா பத்திரமா, அது சண்டை கேட்டு வாங்கும் அப்பா அம்மாட்ட பொம்பளை பிள்ளைய, எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு. ஆனால் அப்பா அம்மாவுக்கு ஒன்றுனாக்க விட்டு கொடுக்காதீங்க, அந்த பொம்பளை பிள்ளை தான் வந்து நிற்கும். பொம்பளை பிள்ளைங்கிறது ஒரு பெரிய பிடிமானம் லைஃப்பில். அதை வந்து இளவரசி மாதிரி வளர்க்குறது தவறுன்னு சொல்லவே சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. அதை இளவரசி மாதிரி தான் வளர்க்கணும். ஆஸ்திக்கு ஒரு ஆண், ஆசைக்கு ஒரு பெண் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அந்த பிரேஸே தப்புன்னு நான் சொல்ல வரேன், அந்த பிரேஸே மாற்றணும். ஆஸ்திக்கு ஒரு பெண், ஆசைக்கு ஒரு ஆண். நம்மளை பயங்கர ஆசைக்கு, ஆஸ்திங்கிற பெண்ணு தான். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட அப்பா அம்மா கூட இருக்க போகிறவ அவள் தான். அவ்வளவையும் கடைசியில் சுடுகாட்டு வரைக்கும் விட மாட்டாங்க, பாதியில் நிப்பாட்டிடுவாங்க பெண்ணுங்கிறதுனால. பரவாயில்லை, ஆஸ்திக்கு ஒரு பெண், ஆசைக்கு ஒரு ஆண் அப்படிங்கிற பிரேஸ் தான் உண்மை என்று சொல்லி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தில் நடிக்கிற மாதிரியே பேசியிருக்காரு சார். படத்தில் எப்படி யதார்த்தமாக எளிமையாக வசனங்களை பேசுவாரோ அதே மாதிரி பட்டிமன்றத்தில் இப்படியும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு புது ஃபார்முலாவை மாரிமுத்து சார் உருவாக்கியிருக்காரு. என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் மாரிமுத்து சாருக்கு. தொடர்ந்து நீங்கள் இது மாதிரி பட்டிமன்றங்களில் பங்கேற்கணும். உங்களுடைய இது யதார்த்தமான இந்த பேச்சை மக்கள் தொடர்ந்து ரசிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வேலை முடிஞ்சு வந்தோன்னா அந்த பெண் குழந்தை கேட்குற கேள்வி, அப்பான்னு கூப்பிடுறது,
பா சாப்பிட்டீங்களா, ஏப்பா இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அந்த கேட்கறதே நமக்கு பல கவலைகளை நம்மள்ட்ட இருந்து போய்க்கிறோம். இப்படி ஒரு பெண் குழந்தையை வளர்த்து பாருங்க, மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னார். அதுக்கு பதில் சொல்லணும், இவ்வளவு நேரம் ஆண்களா பேசி ஒரு மாதிரி இருந்த அவையை ஒரு பெண் வந்து பேச போறாங்க. ஒரு பெண் இளவரசியாக வளர்க்கப்படுவது தவறுன்னு பேச வர்றாங்க. வாங்கம்மா. நடுவர் அவர்களே, அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் பொறுமையா உட்காந்துருந்தேன். நிறைய பதில்கள், நிறைய கேள்விகளுக்கு பதில்கள் இவரிடத்திலே இருந்து வந்தது. பொம்பளை பிள்ளைய வந்து ஒரு வீட்டுல அப்பா சாயல்ல பிறந்துருச்சுனாலே அதிர்ஷ்டம்னு கிராமத்துல நம்புவாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு போலீஸ் யூனிஃபார்மை பார்த்து டிப்டாப்பா, அது சீரியலா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும், வெறப்பா பார்த்தா மாரிமுத்து சார் கொஞ்ச நேரம் நெகிழ்ந்து போனார் பாத்தீங்களா. இங்க ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் பிள்ளை அழுதா பால் சுரக்குமா மார்பிலே எனக்கும் அன்பு சுரந்ததுன்னு நெகிழ்ந்தாரு பாத்தீங்களா. இந்த நெகிழ்ச்சியை நாங்கள் குறைன்னு சொல்லவே இல்லை, இது சரிதான். உங்க பிள்ளை கலகலன்னு சிரிக்கட்டும் தனபாலனே, ஆனா குடும்பமே கலகலத்து போற மாதிரி மொபைல்ல சிரிச்சிடக்கூடாது யார்கிட்டையும். அதுதான் பாயிண்ட். ஒரு பெண் செல்லமா வளர்க்கறதுல தப்பு இல்ல. என் புள்ள, எனக்கு பிறந்த என் பெண் குழந்தை இளவரசி தான். யார் இல்லைன்னா உங்க பிள்ளைய நீங்க இளவரசியா நினைச்சுக்கோங்க. தயவு செய்து இளவரசியா வளர்க்க வேண்டும். இதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. என் பிள்ளை இளவரசி தான், யார் இல்லைன்னா எனக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் நான் கொடுப்பேன்னு ஆரம்பிக்கிறார் பாத்தீங்களா. இந்த செல்லம் இருக்குது இல்லையா, இது தேவையில்லையோ என்ற பயம் எங்களிடத்திலே இருந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு அன்பையும் அறிவையும் வீரத்தையும் கொடுத்து வளங்க. நாங்க வேண்டான்னு சொல்லல, ரொம்ப அதிகப்படியா செல்லம் கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். ஏவா மக்கள் மூவா மருந்து என்பாள் அவ்வை. மூவா மருந்துனா என்னதுன்னா எக்ஸ்பைரி ஆகாத மருந்தா. சொல்றதுக்கு முன்னாடியே பிள்ளை வேலை செஞ்சிடணும். அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காருல, தண்ணி மோந்து வையி அப்படின்பா அம்மா. உடனே தண்ணி அது ஏதோ வேற வேலை செஞ்சுட்டு இருக்கும், செல்ல நோண்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பா. தண்ணியை ஒரு செம்புல தண்ணியை மோந்து வந்து நங்குன்னு வைக்கிறது. நங்குன்னு வச்சோடனே இளவரசியா வளர்க்கணும்னு நினைக்கிற மாரிமுத்து சாரு, என்னடா குட்டி இளவரசி கோவமா இருக்கீங்க போல, ஐசு குட்டி அப்படின்னு நீங்க கொஞ்சனா ரைட்டு, ஐசு குட்டி வீட்டுக்கார்ட்ட போய் நங்குன்னு வச்சுச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. என்னுடைய கேள்வி, பணிவான கேள்வி என்னன்னா, இன்னைக்கு இருக்க யதார்த்த உலகத்துல நீங்க இளவரசிய வளர்க்க நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா நம்ம இளவரசிய வளர்க்குற மகாராஜாவா இருக்குமாங்கிறத என் கேள்வி. 3000 ரூபாய்க்கு குழந்தை ஒண்ணு கேடுச்சுன்னா 3 பேர்ட்ட 1000 ரூபாயா வாங்கி தகப்பனார் கொடுக்கணும் என்ன கட்டாயம் இருக்கு? நீங்க என் மேல வருத்தப்பட்டா கூட பரவாயில்லை. ஏன்னா அந்த பையன் 300 ரூபாய்க்கு ஒரு ஷூ கேட்கறான், காதோட சேர்த்து அடிக்கிறது. அது நாளைக்கு படுத்துக்கிட்டு அவன் தான் பார்க்க போறான், அது வேற விஷயம். கடைசி 10 வருடங்கள் சந்தோஷமாக இருக்கும். அவ வீட்டுல இருப்பா, நம்ம வீட்டுல வஞ்சுக்கிட்டுனாலும் மருமகனும் மகனும் தான் இருப்பாங்க. அதான் உண்மை. இன்னும் இந்த 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 பாரம்பரியம் இன்னும் இங்கே முழுவதுமாக மாறிவிடவில்லை. நிறைய வீடுகள்ல பாருங்க, அப்பா ரொம்ப செல்லமா இருப்பாரு. ஏன் தெரியுமா? மகளுக்குள்ளே தன் தாயை பார்ப்பான் தகப்பன், மகளுக்குள்ளே எங்க அக்கா தெரிவா, மகளுக்குள்ளே என் தங்கச்சி இருக்கா, என் தங்கச்சி சிரிச்சா இப்படித்தான் கண்ணத்துல குழி விழும், இப்படியே பார்ப்பான். ஆனா அம்மா வெடுக்கு வெடுக்குன்னா விழுவா, கோவப்படுவா கண்டிப்பா. ஏன் தெரியுமா? மகளுக்குள்ளே அவள் வேறு யாரையும் பார்க்க மாட்டாள், தன்னைத்தான் பார்ப்பாள், தன்னை பார்ப்பாள். ஏன்னா என்னை எங்க அப்பா அப்படிதான் இளவரசி மாதிரி வளர்த்தாரு, கொண்டு வந்து கொடுத்தாரே ஒரு இடத்துல, கிளி மாதிரி வளர்த்து. அதுக்கு மேல நான் எப்படி சொல்லுங்க, மனசுல இருக்குது இல்ல, கிளி மாதிரி வளர்த்து ஒரு பூனை கையில கொடுத்துட்டாங்களே. நான் கேட்கிறேன், நீங்க இங்க கொடுக்குற செல்லம் என்ன ஆகும் தெரியுமா? 3 மணிக்கு வருவேன்னு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா 2:30 இருந்தே பேருந்து நிலையத்திலேயோ அல்லது தொடர்வண்டி நிலையத்திலேயோ ஒரு அண்ணன் காத்து கிடப்பான்ல, அவளை விட 10 வயசுக்கு இளைய தம்பி காத்து கிடப்பான்ல, அவர் வேளை அவ வராம போயிட்டாலோ, அவன் முடிவுகளை அவளே எடுத்துட்டான்னா, இன்னொரு இளவரசன் கவர்ந்துட்டு போயிட்டான்னா சிக்கல் வந்துரும்ல. அந்த பதட்டம் எங்களுக்கு இருக்குது. உனக்கு தகப்பனார் 1100 நோக்கியோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு, ஆனா உனக்கு 28,000 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி தந்திருக்கே. இவர்களை கூட மதிக்க முடியாத அளவுக்கு உனக்கு ஏன் செல்லம்? இந்த செல்லம் ஒரு கட்டத்திலே கோழையாக உன்னை மாற்றி விடுகிறது. இந்த பொத்தி 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 வளர்க்குறீங்கல்ல, இந்த 3 அடுக்கு பாதுகாப்பெல்லாம் நிப்பாட்டுங்க ஐயா. நீ பார்த்து கூட்டிட்டு போ, தம்பியை பார்த்து விட்டுட்டு போ, தங்கச்சியை ஏத்தி விட்டுட்டு போ, இறக்கி விட்டுட்டு போ, அதுக்கு தனியா எங்கேயாவது போகி பழக்க விடுங்க, இறக்கி விடுங்க களத்திலே. நீங்கள் சொல்லக்கூடிய இளவரசி உண்மையான வேலுநாச்சியாராக இருக்கட்டும், வேலுநாச்சியார் என்ற வீராங்கனைக்கு பின்னாடி போன குயிலியாக இருக்கட்டும், அதை விட்டுட்டு பாப்பாவை பத்திரமா கூட்டுப்போ, பத்திரமா கூட்டுவோ, இங்க கையை பிடிச்சு வச்சுக்கோன்னா இந்த சிக்கல்கள் இல்லையே. தமிழர் திருநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல பெண்களை எப்படி வளர்த்தாங்க, இயல்பா விட்டாங்க, அது எங்கனாலும் போகும் எங்கனாலும் வரும். தன்னுடைய தோழியாக வளர்த்தாங்களா, அப்படி வளங்கன்னு சொல்றோம். பொத்தி பொத்தி தங்க கூண்டுக்குள்ள போட்டாலும் கூண்டு தானுங்களே,
நீங்க செய்யற வேலையெல்லாம் அதிகப்படியான அன்புல தங்க கூண்டுக்குள்ள பிள்ளைய போடுறீங்க. ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்களோ அதே மாதிரியே பெண் பிள்ளையை வளர்க்க வேண்டுங்கிறத அப்பாக்களுக்கு நான் வேண்டுகோளா வைக்கிறேன். ஏன்னா அம்மாக்கள்கிட்ட இந்த பிரச்சனை இல்ல. என்ன பண்றது தெரியுமா? அம்மா அரட்டினா குபீர்னு உள்ள வர்றது. நீ உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும் என் பிள்ளைய பாத்துக்கிட்டேன். இது அப்பா செய்யற தப்பு. அப்பா வந்து மகனை பெல்ட்டை உருகிட்டு அடிக்க போனாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அம்மா ஒத்தைக்கு ஒத்த பிள்ளை கருவேப்பிலை கொத்து மாதிரி பெத்து வச்சிருக்கேன், அந்த வந்துட்டீங்களா கொல்ல அப்படின்னு அம்மாக்கள் உள்ள போகாதீங்க. எந்த இடத்திலே உங்கள் பிள்ளையை தட்ட வேண்டுமோ அந்த இடத்திலே தட்டுங்கள். எந்த இடத்திலே தட்டி கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்திலே தட்டி கொடுத்து வளங்க. அப்பதான் உங்க பிள்ளை உங்க கூடயே இருக்கும் என்ற காரணத்தினால் பெண் பிள்ளைகளை செல்லமா வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கோழையா வளர்க்குற மாதிரி. அவங்க உங்க வருமானத்துக்கு மீறி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை நாளைக்கு வாழ போகக்கூடிய இடத்திலே அது குடும்பமாக மட்டுமில்ல, இந்த சமூகமாக கூட இருக்கலாம். அதற்கு தனியாக இயங்க தெரிந்திருக்க வேண்டும். இந்த அருமையான பொங்கல் திருநாள் நடைபெறக்கூடிய இந்த நாள்ல இந்த மேடையை நான் பயன்படுத்தி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிடுறேன். இன்னைக்கு சரிக்கு சமமா எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்கிறாங்க. எந்த நேரத்துல வேணா வெளியில தனியா போறாங்க. தனியா நடக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தனக்காக நடக்கவில்லை, தன் குடும்பத்துக்காக நடக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேசத்தின் பொக்கிஷங்களாக அவர்களை வைத்துக் கொள்வோம். செல்ல இளவரசிகளாக வளர்த்து அவர்களை கோழைகளாக்க வேண்டாம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அற்புதமான பேச்சு! ஒரு பெண் அந்த நிலையிலிருந்து பேசணும். இளவரசியா வளர்த்தா என்ன ஆகும் அப்படின்னாங்க. இளவரசியா வளர்த்தா அவளுக்கு எந்த பிரச்சனையும் எதிர்கொள்வதற்குரிய தைரியம் இருக்காது. திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் உடனே பயந்துருவா. ஆனால் ஒரு பெண்ணை வந்து இளவரசியா வளர்த்து அவளை கோழையாக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லணும், பெண் பிள்ளைகளை இளவரசிகளாக வளர்ப்பது சரி அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய எங்கள் அன்பு சகோதரர் அருள் பிரகாஷ் வருகிறார். ரொம்ப மகிழ்ச்சி. நானும் அவரும் முதன்முறையாக இப்பொழுது பட்டிமன்றத்திலே சந்திக்கிறோம். அதனால் அருள் பிரகாஷுக்கு என்னுடைய மனமார்ந்த வரவேற்பும் வாழ்த்துக்களும். ஒரு விடுதலை போராட்டம் மாதிரி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வெற்றி அடைந்ததற்கு பிறகு வருகிற இந்த பொங்கல் கொஞ்சம் கூடுதல் இனிப்பாகத்தான் இருக்கிறது. தாய், பெற்றோர், பிள்ளைகள் என்கிற உறவுகளை இங்கே சுற்றி சுற்றி பேசினார்கள். நீங்க ஆரம்பத்துல இருந்தே கவனிச்சிருப்பீங்க. அந்த பக்கத்துல இருந்து வந்து எங்களுக்கு கோல் போட்டாங்கன்னாங்க, இந்த பக்கம் வந்து இல்லை எங்களுக்கு தான் கோல் போட்டாங்க. நான் கூட நடுவர்கிட்ட கேட்கலாம், மொத்தம் எத்தனை கோல் இது வரைக்கும் விழுந்திருக்கு அப்படின்னு கேட்கலான்னு நினைச்சேன். என்ன ஒரு சிக்கல்னா, ரெண்டு பேருமே தப்புன்னு சொல்லலை, ஆனா ரெண்டு பேருமே ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. என்ன பிரச்சனை புரிஞ்சுங்க. இங்க கேள்வி இளவரசியா வளர்க்கறதுங்கிறது எப்படிங்கிறது இல்லை, அதுக்கான டெபினிஷன் கேட்கல, அது சரியா தப்பா அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஆட்டிடியூட்ல இளவரசியா வளர்க்கறதுங்கிறது வேற, அப்பியரன்ஸ்ல இளவரசியா வளர்க்கறதுங்கிறது வேற. இப்ப அவங்க அத்தனை பேரும் உடைமைகளை பற்றி பேசினார்கள், நாங்கள் உணர்வுகளை பற்றி பேசினோம். அவர்கள் கடமைகளை பற்றி பேசினார்கள், நாங்கள் உணர்ச்சிகளை பற்றி பேசினோம். அப்போ ஒரு பிள்ளையை இளவரசியா வளர்க்கறது, இப்ப நம்ம நாட்டுல சார் பிள்ளை வளர்க்கறதுங்கிறது ஒரு 3 ஸ்டைல்ல இருக்கு. ஒன்னு லைக் தட் பேரண்டிங்னுவான். எப்படின்னா, அவனை பாரு, நீயும் இன்ஜினியர் ஆகு, நீயும் டாக்டர் ஆகு, நீயும் அமெரிக்கா போ, அடுத்தவனை பார்த்தே வளர்க்கறது, அது லைக் தட் பேரண்டிங். இன்னொன்னு ஜெராக்ஸ் பேரண்டிங்னு ஒன்று இருக்கு. என்ன மாதிரியே வரணும், எனக்கு அப்புறம் நீ இந்த இடத்துக்கு வந்துடணும், நான் ரிட்டையர் ஆகணும், இந்த போஸ்ட்டுக்கு வந்துடணும், என்ன மாதிரியே வா, என்ன மாதிரியே வளர்க்கறது. அடுத்தவனை மாதிரி வளர்க்கறது ஒரு ஸ்டைல், தன்னை மாதிரியே வளர்க்கறது ஒரு ஸ்டைல். இது ரெண்டு ஒன்று. மூணாவது கிரியேட்டிவ் பேரண்டிங் ஒன்று இருக்கு. அவங்க தான் அவனுக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கு, அவனை எப்படி வளர்க்கலாம், அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு டெவலப் பண்றது அப்படிங்கிறது ஒரு பேரண்ட்டும் இருக்கு. நம்ம ஊர்ல சார் பிள்ளை பெற்றவன ஒரு டைலாக் பேசுவான். ஆம்பளை பிள்ளை பிறந்தவன சொல்லுவான், கொல்லி வைக்க ஒரு பிள்ளை பிறந்துட்டான். பொம்பளை பிள்ளை பிறந்தா வயிற்றுல நெருப்பு கட்டினே அடியான், ரெண்டு நெருப்பு தான். அப்போ பொறுப்பா இருக்கிற அப்பன்லாம் பிள்ளைகளை நெருப்பா பார்க்கிற ஒரு சமூகம். இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு பொம்பளை பிள்ளைய இளவரசி மாதிரி வளர்க்கறது தப்பா சரியா? வளர்க்கறது சரியா தப்பா? அப்படி சரின்னு சொன்னா அதுக்கு நாங்க சரின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்றோம்? யோசித்து பாருங்க. ஒரு காலத்துல பெண்கள் எல்லாம் படிக்க போல, அப்புறம் படிக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போல, இப்ப எல்லா வேலைக்கும் போறாங்க. ஒரு காலத்துல பெண்கள் பெரிய பொறுப்புக்கு வரல, இப்ப எல்லா பொறுப்புக்கும் வந்துட்டாங்க. இப்போ புருஷனை ஓட்டுறதுல இருந்து புல்லட் ஓட்டுற வரைக்கும் வந்தாச்சு இல்லையா? ஆட்டோமொபைல்ல இருந்து அணு ஆயுதம் வரைக்கும் வந்தாச்சு. இவ்வளவு வந்ததுக்கு பிறகும் இன்னைக்கு பெண் மேம்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா என்ன பொருள்? எல்லா புறத்தடைகளையும் அகற்றிவிட்டாலும்
அவளுக்குள் ஒரு அகத்தடை இருக்கிறதே, அந்த அகத்தடையை நீக்குவதுதான் அவளை இளவரசி மாதிரி வளர்க்கிறது. இப்ப இளவரசினா என்ன? நம்ம லிட்டரலா யோசிப்போம். ஒரு ராஜா ஒரு இளவரசினா ஹிஸ்டாரிக்கல் காலத்துல படத்துல பண்ணல இளவரசி மனத்துல வச்சுங்க. அப்போ ஒரு இளவரசிக்கு என்ன இருக்கும்? முதல்ல அவர் ராஜாவுடைய பிள்ளையா இருக்கனால அவளுக்கு ஒரு ஆளுமை இருக்கும். ரெண்டாவது அவளுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அவள் ட்ரெஸ்லயோ எல்லாத்தையும் ஒரு அடையாளம் இருக்கும். மூணாவது அந்த நாட்டில் அவளுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும். ஆளுமையையும் அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் ஒரு பெண் பிள்ளைக்கு கொடுப்பதைத்தான் நாங்கள் இளவரசி மாதிரி வளர்க்கறதுன்னு சொல்றோம். இப்போ ஒரு யூனிவர்சலா ஒரு ட்ரூத் இருக்கு. பொம்பளை பிள்ளைங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவாங்க. எல்லார் வீட்லயும் கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். யோசித்து பாருங்க, கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுற அந்த பெண் கிட்ட போய், ஏமா நீ பயப்படுறியே, அந்த கரப்பான் பூச்சி 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த உயிரினம் என்று ஆய்வு கூறுகிறது. 30 வினாடிகள் தண்ணீருக்குள் உயிர் வாழ முடியும் என்று ஆய்வுகள் கூறுகிறது. 12 நாள் தலையில்லாமல் வாழும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். 40 ஆண்டுகள் ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு வெடித்த பிறகு 40 ஆண்டுகள் கழித்து கிளம்பினால் அங்க உயிரோடு இருந்த ஒரே இனம் அந்த கரப்பாம்பூச்சி தாமா. அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்து நீ பயப்படாத, அதுகிட்ட இருந்து பாடம் கத்துக்கோன்னு சொல்லி தரோம் பாருங்க. அதுதான் இளவரசி மாதிரி வளர்க்கறது. இப்ப நான் சொல்ற இந்த செய்தியை இங்க இருக்கிற யாரும் நடுவர் உட்பட ஏன் எதிரணியில இருக்கிறவர்கள் கூட மறக்க மாட்டாங்க. இவ்வளவு நேரம் சொன்னது நான் ஆர்குமெண்ட். இப்ப சென்டிமெண்டா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பெம்பளை பிள்ளையினுடைய சந்தோஷம்ங்கிறது எது? கள்ளிப்பால் ஊத்தாம ஸ்கேன் பண்ணி கலைச்சிராம தப்பிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா அந்த பொம்பளை பிள்ளையினுடைய சந்தோஷம் எது வரைக்கும்? பூ பெய்துகிற நாளுக்கு முதல் நாள் வரைக்கும் தான். ஏஜ் அட்டன் பண்ணா அன்னையில இருந்து மன ரீதியாவும் பிரச்சனை, உடல் ரீதியாவும் பிரச்சனை. மாசத்துல 3 நாள் பிரச்சனை. வயசாயிட்டா அங்க வயசுக்கு வந்துட்டு அங்க நிக்காது எங்க நிக்காதன்னுவா. ஈவ் டீசிங் பிரச்சனை. புருஷன் எப்படி வருவான்னு தெரியாது, மாமனார் எப்படி வந்து தெரியாது. ஆக பூப்பெய்திய நாளுக்கு நிலையிலிருந்து புதைகுழிக்கு போகிற நாள் வரைக்கும் கஷ்டத்தையே அனுபவிக்க போகிற பெண்ணை என் வீட்டுல நான் இளவரசியா பாத்துக்கிறது தப்பாமா? செல்லு கொடுக்கறது, செல்லம் கொடுக்கறது, செம்பு நிறைய தண்ணி வச்சு கொடுக்கறது, இதெல்லாம் எப்போ வேணா சொல்லி கொடுத்துடலாம். ஆனா எம்மா உனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு, உனக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு, ஒரு வேள்வி தீ இருக்கு, அதை அணையாம பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறோமே, அது பிறந்த வீட்டுல நம்ம பாதுகாப்புல இருக்கும் போதுதான் பெண்ணுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் அவள் மிகப்பெரிய வருவா. அதான் திருப்பி சொல்றேன், உடைமைகள் இது உணர்வுகள். உடைமை எக்ஸ்டர்னல், உணர்வு இன்டர்னல். நான் சொல்றேன், இதை எந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன்? ஒரு தமிழாசிரியனாக பேசவில்லை, ஒரு பேச்சாளனாக பேசவில்லை, பட்டிமன்றத்தில் இந்த அணிக்கு பேசுகிறோம் என்று பேசவில்லை. திருமணமாகி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்க்கிறவன் என்கிற அடிப்படையில் பேசுகிறேன். அந்த உணர்வு அனுபவிக்கப்பட வேண்டும். நீங்க சொல்றது டீச்சிங், நீங்க சொல்றது ட்ரைனிங், நாங்க சொல்றது டியூனிங். நீங்க சொல்றதெல்லாம் ட்ரைனிங், அது எப்போ வேணா கொடுக்கலாம். ட்ரெயின் பண்றது எப்போ வேணா செஞ்சலாம். டியூன் பண்றது அந்த டைம்ல தான் பண்ண முடியும். எனவே நாங்க டியூன் பண்ணிட்டோம்னு சொன்னா எத்தகைய களத்திலும் அந்த போய் ஜெயித்து விடுவாய். பெண் பிள்ளைகள் இளவரசியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா இளவரசிகளுக்கும் இலவசமாக பேருந்தில் பயணிக்கலாம் என்று அரசே அறிவித்திருக்கிறதே. நாடே இளவரசியாக நினைக்கும் போது நீங்கள் 4 பேர் இளவரசியாக நினைக்க கூடாதா என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருள்பிராசன் எங்கேயோ போயிட்டார். அவர் ரொம்ப அழகாக அந்த அணியை நிறைவு செய்திருக்கிறார். நிறைவாக ஒரு பெண் குழந்தையை இளவரசியாக வளர்ப்பது தவறு என்ற அணியை நிறைவு செய்ய அருள் பிரகாசத்திற்கு பதில் சொல்ல நெல்லை ஜெயந்தா வாங்க. நடுவர் அவர்களே, உங்களைப் போலவே நானும் 7 பேருடைய பேச்சையும் ஊன்றி கவனித்தேன். அடிப்படையிலே நான் வைக்கிற ஒரு வாதம் என்ன தெரியுமா? முதலில் ஆண் என்பவன் வேறு, பெண் என்பவள் வேறு. சரிசமமாக இருக்க வேண்டும், உரிமை கொடுக்கப்பட வேண்டும், இருவரும் ஒன்றுதான், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இறைவனுடைய படைப்பிலேயே ஆண் என்பவன் வேறு, பெண் என்பவள் வேறு. என்னுடைய கேள்வி, படைக்கும் போதே இப்படி ஒரு வேறுபாட்டை இறைவன் விதைத்திருக்கிறானே, வளர்க்கும் போது இருவரையும் வளர்க்கும் போது நாம் ஏன் அந்த வேறுபாட்டை விதைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஆணை வளர்க்கின்ற முறை வேறாகவும் பெண்ணை வளர்க்கின்ற முறை வேறாகவும் இருந்தால்தான் இந்த சமுதாயம் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய அடிப்படை வாதம். விதி படத்தில் ஆரூர்தாசுடைய அற்புதமான வசனம் உண்டு. 2 திருடர்கள் சேர்ந்து கொள்ளையடித்தால் அதில் 2 பேருக்கும் கிடைக்கிற கொள்ளையில சரி பாதி. 2 வியாபாரிகள் சேர்ந்து வியாபாரம் நடத்தினால் லாபமோ நஷ்டமோ அது 2 பேருக்கும் சரி பாதி. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தவறு செய்தால் அந்த பழி பாவம் எல்லாம்
பெண்ணைத்தான் சேர்க்கிறது. பெண் தாயாகிறாள், ஆண் ஆணாகவே இருக்கிறான் என்று சொன்னவுடன் எதிர் அணியிலே வாதிட்டுக் கொண்டிருக்கிற நடிகர் ஜெய்சங்கர் கேட்பார், இது ஆண்டவனை கேட்க வேண்டிய கேள்வி என்று. என்னால் ஆண்டவனை கேட்க முடியாது, அதனால் நான் நடுவரை பார்த்து கேட்கிறேன். ஆண் வேறு பெண் வேறு என்று படைப்பிலேயே வித்தியாசம் இருக்கின்ற பொழுது எப்படி நான் ஆணையும் பெண்ணையும் சமமாக பாவித்து வளர்க்க முடியும்? அதனால் ஆணுக்கு கொடுக்கின்ற சுதந்திரத்தை என்னால் பெண் வளர்ப்பிலே கொடுக்க முடியாது என்பதால் தான் ஒரு பெண்ணை நீங்கள் ஆணை இளவரசனாக வளருங்கள், ஆனால் பெண்ணை தயவு செய்து இளவரசியாக வளர்க்காதீர்கள் என்று வைக்கிறேன். அப்பா செல்லம் கொடுப்பார். பெண்ணுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, சகோதரர் மாரிமுத்த இயக்குனர் அருமையா சொன்னார், உண்மையிலேயே அப்பா செல்லம் கொடுப்பாள், ஆனால் அம்மா பெண்ணுக்கு செல்லம் கொடுக்க மாட்டா, கண்டிச்சு வளர்ப்பா. ஏன்னா அவளுக்கு தெரியும் எப்படி வளர்க்க வேண்டும் என்று. அதனால் தான் நீங்கள் சரித்திரத்தை புரட்டினால் ஆண்களால் வளர்க்கப்பட்டவர்களை விடவும் பெண்களால் வளர்க்கப்பட்டவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். வீர சிவாஜியை ஒரு தாய் வளர்த்தாள், ஒரு எடிசனை அவன் அம்மா வளர்த்தாள். அதனால் தானே புலவர் புலமை பித்தன் எழுதினார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில். ஒரே மீட்டர் தான், தந்தை வளர்ப்பினிலே போட்டிருக்கலாம், ஆனால் அன்னை வளர்ப்பினிலே என்று போட்டார். சினிமாக்காரராக இருக்கிற உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆக பெண்ணுக்குத்தான் தெரியும் பெண்ணை எப்படி வளர்க்க வேண்டும் என்று. அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எந்த அரசர் இளவரசியோடு மனவிட்டு பேசியிருக்கிறார்? உங்கள் பெண்ணை இளவரசியாக நீங்கள் வளர்க்கிறீர்கள் என்றால் உங்கள் மகளோடு நீங்கள் மனம் விட்டு பேச முடியாது. தன்னுடைய நாட்டிற்கு எது நல்லது என்று பார்த்து அவனைத்தான் தன் மகளுக்கு அரசர்கள் மணமகனாக தீர்மானித்திருக்கார்கள். அந்த நாட்டு இளவரசனுக்கு தன்னுடைய மகளை மனம் செய்து கொடுத்தால் நாம் நிம்மதியாக இருக்கலாம், நம்முடைய நாட்டினுடைய எல்லை பெருகும் என்று அப்படித்தான் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆக தங்கள் நாட்டை வைத்துத்தான் வீட்டை முடிவு செய்தவன் அரசன். இளவரசியும் அப்படித்தானே முடிவு செய்ய முடியும். அது எப்படி நம்முடைய குடும்பத்தில் அது சரியா வருமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்ணை வைத்துத்தாங்க நிறைய பழமொழிகள் சொல்லியிருக்கான். பாத்திரம் அறிந்து பிச்சை இடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு. பழமொழி, அது உண்மையோ பொய்யோ, அப்படி மரபு தொடர்கள் எல்லாம் பெண்ணை சுற்றி சுற்றித்தான் வருகின்றன. எந்த ஆணை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லலையே. பாத்திரம் அறிந்து பிச்சை இடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு, தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை, எல்லாமே பெண்ணை வைத்துத்தான். ஆக பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான கட்டுப்பாடுகள் தான் இங்கே அதிகம். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், முதலில் கீழ்ப்படிதலுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு கட்டளையிடும் பதவி தானாக உங்களுக்கு வந்து சேரும். அதுதான் உண்மை. பெண்ணை நீங்கள் எப்படி ஒரு பணி சொன்ன தப்பு இல்லைங்க, வீட்டில் பணிப்பெண்ணாக வளர்ப்பது தப்பில்லை. அவளை வீட்டில் நீங்கள் பணிப்பெண்ணாக வளர்த்து பாருங்கள், அதற்கு பிறகு அவள் போகின்ற இடத்திலே இளவரசியாக இருப்பாள். அதுதான் உண்மை. அப்படித்தான் நீங்கள் வளர்க்க வேண்டும். நீங்க உங்க பொண்ணுக்கு மின்னல் வெளிச்சத்தை காட்டி வளர்க்காதீர்கள், ஜன்னல் வெளிச்சத்தை காட்டி வளருங்கள். உங்கள் பெண்ணை நீங்கள் பாலில் குளிப்பாட்டி வளர்க்க வேண்டாம், கூழில் குளிப்பாட்டி வளருங்கள் போதும். உங்கள் பெண்ணுக்கு கோடை மழை வேண்டாம், உங்கள் பெண்ணை குடை மலைக்குள் வளருங்கள் போதும். என்னை பொறுத்தமட்டில் ஆண் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். எல்லாரும் சொல்றாங்கங்க, எல்லாரும் பட்டிமன்றத்தில் நிறைய சொல்றாங்க, ஆம்பளை பிள்ளைங்க நம்மளை பார்க்கவே மாட்டான், பொம்பளை பிள்ளைங்க தான் நம்மளை பார்க்க. இதெல்லாம் போய். அது நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற முறையில் வேறுபடும். பாசம் என்பதும் பண்பு என்பதும் நாம் வளர்க்கின்ற முறையில் தான் குழந்தைகளிடத்திலே இருக்குமே தவிர அதற்கு நிரந்தரமான விதி எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த மட்டில் ஆண் குழந்தைகளை வளர்க்க வேண்டும், பெண் குழந்தைகளை வார்க்க வேண்டும். ஆண் குழந்தைகளை வளர்க்க வேண்டும், பெண் குழந்தைகளை வார்க்க வேண்டும். அதுதான் ஒரு குடும்பத்திற்கு அடையாளம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அற்புதமான பேச்சு. உண்மையிலே ஒரு பொம்பளை பிள்ளைய பற்றி ஏன் இவ்வளவு டிஸ்கஷன்? 8 பேர் பேசின பிறகு நான் ஒரு ஆள் உட்காந்து 9வது ஆளாக பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இன்னைக்கு பிறக்கிறதுக்கு முதல்ல உரிமை இல்லை. பொம்பளை பிள்ளை பிறந்தா யாராவது இது வரைக்கும் சந்தோஷப்படுற ஒரு ஆள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க பார்ப்பேன். ஆம்பளை பிள்ளை சிங்க குட்டியை பத்திருக்கேன் அப்படின்னு டீ கடையில் டீயை வாங்கி கொடுக்குறான், ஸ்வீட்டை வாங்கி கொடுக்குறான். பொம்பளை பிள்ளை பிறந்தா ஏன் தான் அப்படி முகம் வாடுதுன்னே தெரில. இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கு உரிமை இல்லை. அந்த பிள்ளைய ராணி மாதிரி வளர்த்து இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்குறதுல என்ன தப்பு கேட்குறாங்க. என்னடா தப்பு? சந்தோஷமா ஒரு பொம்பளை பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்து அப்படியே மகிழ்ச்சியா அந்த பிள்ளைய இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடு, அது எதுக்கு சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க.
பொம்பளை பிள்ளையக்காகத்தான் எம்புட்டு பாட்டுங்கிறீங்க. என்னைக்காவது ஒரு ஆம்பளை பிள்ளை மகனுக்கு ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது எங்கனையாவது இருக்கா? ஒரு பாட்டு இருக்கு உத்தமன் படத்துல, கேளாய் மகனே கேளொரு வார்த்தைன்னு ஒரு பாட்டு இருக்கு. நாம் பெத்த மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகாராஜான்னு எழுதியிருக்கேன். ஏன் பிறந்தாய் மகனே, மகனுக்கு இப்படித்தான் எழுதுறாங்க பாட்டு. ஆனா பொம்பளை பிள்ளைக்கு எம்புட்டு பாட்டு. தன் மகள் பிரிந்து போனோன்னா பார் மகளே பார்ல சிவாஜி கணேசன் பாடுவாரு. உண்பதென்று உணவை வைத்தால் உன் முகத்தை காட்டுகிறாய், உறக்கமென்று படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்புகிறாய், கண்மணியில் ஆடுகிறாய், புன்னகையில் வாட்டுகிறாய், யாருமில்லை உனக்கே என்று ஓடிவிட்டாய் என் மகளே, ஓடிவிட்டாய் என் மகளே, நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார், உன் நினைவில் நானும் வாடுவதை பார் மகளே பார். சிவாஜி கணேசனை தவிர யாரும் நடிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளைய ராணியா வளர்க்கறதுல என்னையா தப்பு? 4 பேரும் கச்சை கட்டி ஆடி தீர்த்துட்டாங்க. ரைட்டு. சின்ன தம்பி படம் பார்த்தீங்களா? குஷ்பு அவங்க அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து ராணியா வீட்டுக்குள்ளேயே வச்சு அப்படி வளர்ப்பாங்க. ஒரு நாள் பிறப்பு கூட வெளியே போகும். ஒரே நாள் போவோமா ஊர்கோலம் அப்படின்ட்டு மோட்ரு பம்பில் ஆட விட்டு இங்கிட்ட இது பண்ணிட்டு இப்படி ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கவே இல்லையே. ஆஹா, உலகம் இப்படி இருக்காடா அப்படின்ட்டு பிறப்பு மேலே ஒரு லவ் ஆகி அதே குஷ்பு கதவை பூட்டி எல்லா ஜன்னலையும் அடைச்சிருவாங்க. நீ இங்கே நான் அங்கே போடு ஒட்டச்சு வளையல்களெல்லாம் அடிச்சு நொறுக்கி. ஏன் இந்த கஷ்டம்? ஒரு பெண்ணை இளவரசியாக வளர்க்க அவளுக்கு அதே எதிர்பார்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். உன் பிள்ளைய உன்னுடைய கஷ்டங்களோட நீ சேர்த்து உன் கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சு வளர்த்து பாரு, அவன் மனுஷியா இந்த உலகத்துக்கு வருவாங்கிறதான் என்னுடைய நம்பிக்கை. திருவண்ணாமலையில் வினிஷான்னு ஒரு பொண்ணு ரோட்டில் நின்று அயன் பண்ணுற அந்த பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளை, அவங்க அப்பாவோட அந்த அயன் பாக்ஸில் இருக்க கறிக்கொட்டையும் அந்த வெப்பத்தையும் பார்த்துட்டு அப்பா அந்த கறிக்கொட்டையில் ஒவ்வொரு தடவையும் அதை பற்ற வச்சு அந்த பெட்டிக்குள்ளே போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு அயன் பண்ணுறாருன்ட்டு யோசித்து அந்த இடத்துலையே நின்ன பிள்ளை சிந்திச்சு உருவாக்குச்சு. சூரிய வெளிச்சத்தில் ஒரு அயன் பாக்ஸை 6 மணி நேரம் தொடர்ந்து சூடாக்குற ஒரு அயன் பாக்ஸை கண்டுபிடிச்சிச்சு திருவண்ணாமலை வினிஷாங்கிற ஒரு பொண்ணு. எப்படி அதை வீட்டிலேயே உட்கார வச்சு இளவரசியா வளர்த்திருந்தா அந்த பெண்ணுக்கு இந்த சிந்தனை வந்திருக்குமா? இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு பெண் குழந்தைக்கு அனைத்து சுகங்களையும் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து அவளை இளவரசியாக வளர்ப்பது அவளுக்கு அதிக எதிர்பார்ப்பை உண்டாக்கும், அவளை கோழையாக்கும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை அவரிடமிருந்து பறித்துவிடும். உங்கள் குழந்தைகளை உண்மையிலேயே இளவரசியாக வளர்க்காமல் நல்ல மனுஷியாக வளர்த்து இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு வீராங்கனையாக வளர்த்து அந்த குழந்தைகளை பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் மிக்கவளாக வளர்க்க வேண்டும். எனவே ஒரு பெண்ணை இளவரசியாக வளர்ப்பது தவறு. ஒரு பெண்ணை நல்ல மனுஷியாக நல்ல பெண்ணாக இந்த சமுதாயத்துக்கு ஏற்றவளாக வளர்ப்பது தான் சரி என்று சொல்லி இந்த அருமையான தமிழர் திருநாள் புத்தாண்டு திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை உயிரினும் மேலான என் கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.